வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் பறவை டேட்டூ. இந்த டேட்டூ போடும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். வாங்க இந்த காணொலியை பார்க்கலாம். பெண்களின் 7 பருவங்களான பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். இந்த 7 பருவத்தில் என்னோட வாடிக்கையாளர் நிச்சயமாக ஒரு மடந்தை பருவத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதுக்கோட காரணத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு விளக்குறேன். இப்போது இந்த டேட்டூ போட்டுருக்கிற என்னோட வாடிக்கையாளரோட பேர் தீப்தி. இவங்களோட அம்மாவும் என்னோட வாடிக்கையாளர் தான். இவங்களோட அம்மாவோட அக்காவும் என்னோட வாடிக்கையாளர் தான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கும் நான் டேட்டூ போட்டு அவங்க மகளையும் நம்ம டேட்டூ அரங்கத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக என்னோட திறமை மேலே அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து எனக்கும் ஒரு நம்பிக்கையோட இந்த டேட்டூவை தொடங்குறேன். தீப்தி தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு 2 டேட்டூ உருவங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் ஃபீனிக்ஸ் பறவை என்று சொல்லப்படும் தீயில் எரிந்து பின்னர் சாம்பலில் இருந்து உயிர் தெழும் இந்த பறவை பண்டைய கிரேக்க காலங்களில் புராணங்களில் வரும் ஒரு பறவையாக காட்டப்படுகிறது. இன்னொரு டேட்டூ வந்துட்டு ஒரு காஞ்சி டேட்டூ அப்படின்ட்டு, அது வந்துட்டு இவங்களோட காதுக்கு பின்னாடி போடுற மாதிரி. அது இது அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி போடுறேன். எல்லா அம்மாவுக்குமே தன் மகளோட ஒரு டேட்டூவோ இல்லை எந்த விஷயம் வந்துட்டு ஒரு விந்தையாகவும் புதுமையாகவும் செய்ய போகும்போது என்னோட மகளுக்கு அது எப்பவுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பார்வையை கொடுக்கணும்னு எல்லா அம்மாவுக்குமே ஆசையாக இருக்கும். எதுக்காக இந்த ஒரு படத்தை நீ தேர்வு செய்த? இதை விட இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, நீ அதை டேட்டூவாக போட்டுக்கலாமே அப்படின்னு அவங்களோட அம்மா தீப்தி கிட்ட சொல்லும்போது, தீப்தி இவங்க தேர்ந்தெடுத்த படத்தில் உறுதியாக இருந்தாங்க. அதாவது இந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன அர்த்தம்னா, முடிவே இல்லாத மறுபிறப்பு. இது ஒரு நேர்மறையான ஒரு எண்ணத்தை கொடுக்கும். நம்ம எத்தனை முறை பல விஷயங்களில் நம்ம தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் அதை வெற்றிக்காக நம்ம போராடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த படம் கொடுக்குது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட தீப்தி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எனக்கு ஆச்சரியம்தான். ஏன்னா ஒரு மடந்த பருவத்தில் இருக்கிறவங்க அவங்களோட தேர்ந்தெடுத்தலை அவங்க அம்மா கிட்ட எப்படி உறுதியாகவும் எளிமையாகவும் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் பக்கத்தில் இருந்தே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த உருவம், அதாவது அந்த ஃபீனிக்ஸ் பறவை, அதோட ஒரு முடிவு நல்ல முடிவாகவும் இருக்கணும், தெளிவாகவும் தெரியணும். ஏன்னா இது வாழ்நாள் பூராவும் அவங்க கூடவே இருக்க போகிற ஒரு டேட்டூ. ஆரம்பத்தில் தீப்தி கொஞ்சம் பயமாகவும் மனக்கலக்கமாகவும் இருந்தாங்க. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்துக்கிற இந்த உருவம் தான் முதல் டேட்டூ, அவங்க வாழ்க்கையில் போட போகிற முதல் டேட்டூ அப்படின்றதுனால கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தாங்க. சகோதரி தீப்திக்கு நான் ஆலோசனை வழங்கியதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் சொன்னேன். என்னோட திறமை மேலே இருக்கிற நம்பிக்கையை அவங்களும் உணர்ந்துட்டாங்க. அதனால் தைரியமாக அவங்களோட முதல் டேட்டூவுக்கு தயாரானாங்க. இந்த டேட்டூ கருமை மற்றும் சிவப்பு 2 வண்ணத்தில் செய்ய போகிறேன். இது தீப்தியோட விருப்பம். இந்த ஃபீனிக்ஸ் பறவையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியோட ஆரம்பத்திலேயே இதோட பிரதியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை பார்க்குறதுக்கு ஒரு எழுதுகோலால் எழுதுனா மாதிரியோ இல்லை ஒரு கிறுக்குன மாதிரியோ ஒரு ஓவியம். இந்த ஓவியத்தை தற்காலிகமாக அவங்க உடம்புல முதல்ல நம்ம ஒட்டும்போது இதை நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அகலமாகவும் அதனோட கோடுகள் பறந்து விரிஞ்சிட்ட மாதிரியும் தெரியும். ஆனால் நம்ம டேட்டூ பண்ணும்போது ரொம்ப மெலிதாக இருக்கிற ஒரு ஊசியால் தான் நம்ம பண்ணுறோம். இது 3RL எனப்படும் இந்த ஒரு ஊசியானது ரொம்ப மென்மையாக இருக்கும். வலியிலையும் உங்களுக்கு தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக வலியை உணர வாய்ப்பே இல்லை. இதை நீங்கள் நான் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்.
இந்த கோடுங்கள்லாம் எவ்வளோ வந்துட்டு மெலிதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு மெலிசாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஓவியத்துக்கு ரொம்ப அழகு சேர்க்கும். இந்த டேட்டுவை முழுசாக போட்டு முடிக்கிறதுக்கு குறைந்தது 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த 1 மணி நேரமும் அவங்களோட அம்மா வந்துட்டு ஒரு பதபதைப்பாக கூட மகளை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ எப்படி வந்துட்டு இதை போட்டுக்க போகிறா அப்படின்ட்டு நான் கூடவே இருந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் சொன்னேன், ஒரு வழிகாட்டி மாதிரி. ஸோ என்னோட திறமை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத மறுபடியும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தீப்தியோட இன்னொரு விருப்பமான ஒரு டேட்டு காஞ்சி டேட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஜப்பான் மொழியில் இருக்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ளடக்கிய ஒரு பொருளை கொடுக்குற இன்னொரு டேட்டு. அந்த டேட்டு அவங்களோட காதுக்கு பின்புறம், அதாவது நம்ம கபாலம்னு சொல்லக்கூடிய தலையில் கொஞ்சம் அதிர்வை அதிகமாக உணரக்கூடிய பகுதி இருந்தாலும் அதை அவங்க தைரியமாக போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தீப்தியோட அம்மா ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு பகுதியில் டேட்டு போட்டுக்க வேணாம், ரொம்ப வலிக்கும் அப்படின்னு அவங்க பயந்தாங்க. ஆனால் பொண்ணோட உறுதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆசையை நம்ம தடுக்கக்கூடாது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினாங்க. அந்த டேட்டுவை நான் இன்னொரு காணொலியில் போடுறேன், அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த டேட்டுவை முதல்ல போட்டுக்கணும்னு அவங்க பொண்ணு என்கிட்ட காமிக்கும்போது அவங்க அம்மா வெறும் 2 அங்குலம் போதும் அப்படின்னு ஒரு விரல் அளவு காமிச்சாங்க. 2 அங்குலத்தில் போடுறதுக்கு இந்த டேட்டு சாத்தியமே இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற விவரங்கள், அந்த கோடுகள், அப்புறம் அந்த ரெக்கைங்களோட விவரங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு 2 அங்குலம் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. குறைந்தது 4 அங்குலத்திலிருந்து 5 அங்குலம் வரைக்கும் நீங்கள் போடும்போது அதனோட விவரங்களை ரொம்ப சுலபமாக கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ செய்ய போகிறது 3/6 எனப்படும் ஒரு மெல்லிய ஊசி. இந்த ஊசி குறைந்தது 4 அங்குலத்தில் இருக்கிற ஒரு ஓவியங்களை ரொம்ப அற்புதமாக அருமையாக நீங்கள் விளக்கலாம். அதை பார்க்குறவங்களுக்கு அதோட ஓவியத்தோட முடிவு ரொம்ப அழகாக தெரியும். இது வெறும் கருப்பு மாத்திரம் இல்லாமல் இதன் கூட நம்ம சிவப்பு மையம் நாம் உபயோகிக்கிறோம். பாருங்கள், அதனோட முடிவு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் டேட்டு கலையை கற்றுக்கொள்ளும் ஒரு கலைஞராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான டேட்டுங்க உங்களோட திறமையை வளர்க்க ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு கோட்டையும் நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி ஒரு டேட்டு பண்ணுறதுக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் எங்களோட டேட்டு அரங்கத்தில் நாங்கள் கொடுக்குறோம். இந்த காணொலியோட பொருளடக்கத்தில் இருக்கிற என்னோட தொலைபேசி எண்களை நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கிறோம். டேட்டு கலையை போல ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு சிறந்த தொழிலை நீங்கள் கற்றுக்க விரும்பினா அதுக்கு உண்டான எல்லா ஒரு உதவியும் நாங்கள் தொலைபேசியிலையோ இல்லை நேரடியாகவோ நான் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த டேட்டு கலையை கற்றுக்க கல்வி முக்கியம் இல்லை. அதாவது நீங்கள் ஒரு இளங்கலையோ முதுகலையோ படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் உங்களுக்கு ஓவிய திறமை இருந்தால் மாத்திரமே போதும். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு இதை கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தாவே போதும். நீங்கள் இந்த தொழிலை சிறப்பாக செய்யலாம். இந்த கலை சம்பந்தப்பட்ட இந்த ஒரு டேட்டு தொழில், இதை ரொம்ப நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம். அதை எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த டேட்டுவை நீங்கள் கற்றுக்கும் போது இதில் 4 விதமான நிலைகள் இருக்குது. முதல் நிலை செயற்கையான மனித தோல் மாதிரியான ஒரு தோல் நான் உங்களுக்கு கொடுப்போம். அதில் நீங்கள் பயிற்சி எடுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட தோல் மேலேயே நீங்கள் போட்டுக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அது நீங்கள் இது 2வது நிலை. 3வது நிலை உங்களோட நண்பரோ இல்லை உறவினர்களையோ கூப்பிட்டுன்னு நம்ம டேட்டு அரங்கத்தில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து கடைசியாக நிலை தான் நீங்கள் வாடிக்கையாளருக்கு நீங்கள் போடக்கூடிய ஒரு இறுதியான
நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு, இது நல்லா பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்த உடனே எனக்கு வர வாடிக்கையாளரை நீங்கள் பயிற்சி எடுக்க நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நாம் இந்த டாட்டூவோட இறுதி கட்டத்தை அடைய போகிறோம். இதுதான் சிவப்பு. இந்த சிவப்பில் நீங்கள் மெலிதான கோடு, அந்த ரெக்கைங்களுக்கோட உள் அடுக்குங்களை நீங்கள் இதில் பூர்த்தி பண்ணலாம். அதிகமான சிவப்பும் நாம் உபயோகப்படுத்தாமல் அந்த ரெக்கைங்களுக்கு மாத்திரம் கொஞ்சமாக தெரிகிற மாதிரி அந்த ஃபீனிக்ஸ் பறவை கலரில் இருந்து அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த சிவப்பு கொஞ்சமாக உபயோகப்படுத்தியிருக்கோம். பாருங்கள், இதனோட ஒரு முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களோட பொன்னான நேரத்தை நான் வீணாக்கலை அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் எனக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நிறை குறைகள் எது இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. என்னோட திறமையை மேலும் வளர்த்துக்க அது ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். மறுபடியும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.